நம்ம சாப்பிட்ற உணவு நல்ல உணவா, ஆரோக்கியமான உணவா அப்படிங்கிறதுல நம்ம கண்டிப்பாக கவனித்து தான் வாங்கணும். ஏன்னா, இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்குது. நம்மளை சுற்றி நிறையா நோயாளிகள், நோய் கூட்டங்கள் இருக்குது. பிபி, சுகரு, கேன்சரு, ஹார்மோன் இம்பேலன்ஸு, எலும்பு தேய்மானம், இன்னும் என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. நம்ம எல்லாருமே அதை அப்படியே கடந்து தான் போயிட்டுருக்கோம். இப்படியே கடந்தே போயிட்டு இருந்தோன்னா நம்ம வீட்டுக்கு வராதுங்கிறதெல்லாம் இல்லை. யாரோ ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நான் எந்த பாவமுமே பண்ணல அப்படின்னு அப்பாவியாக ஒரு கேள்வியை கேட்டுட்டா மட்டும் பத்தாது. நாம் என்ன பண்ணணுங்கிறது மட்டும்தான் முக்கியம். நாம் பண்ண வேண்டியது என்னென்னா நல்ல உணவு வாங்கணும். நல்ல உணவு எங்கே கிடைக்குதுங்கிறது கொஞ்சம் தேடித்தான் பார்க்கணும். இதில் நம்மளுக்கு நல்ல உணவு கிடைக்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு சொல்ல முடியல. ஆர்கானிக்குன்னு சொல்லி வாங்குகிறோம், அதுலேயும் கொஞ்சம் கலப்படம் இருக்குது. நாட்டு சக்கரை தான் வாங்குகிறோன்னா அங்கேயும் கலப்படம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம காசு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு வேலை செய்கிறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய உணவு மற்றும் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறதுக்கு நாம் அதுக்கும் கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் நோய் வந்ததுக்கப்புறம் அதுக்காக நம்ம எவ்வளவோ பாடுபடுறோம்ல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி உணவில் நாம் முதல் படியில் இருந்தே ஆரோக்கியத்தை கவனத்தை செலுத்திட்டோன்னா பின்னாடி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஸ்டெப்லேயே கரெக்டாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். இந்த வீட்டில் இருக்கிற அனைத்து பேருமே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உணவை மாற்றி ஆகணும். ஏன்னா நமக்கு கிடைக்கிற உணவில் உரம், பூச்சி மருந்து, களைக்கொல்லி மருந்து, வெளிநாடுகளில் தடை செய்யப்பட்ட மருந்துகள், உரங்கள் எல்லாமே இந்தியாவில் தடை செய்யப்படவே இல்லை. அதனால தான் நாளுக்கு நாள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு டேட்டா சொல்லிகிட்டே போயிட்டுருக்குது. கேன்சர் இத்தனை பர்சன்டேஜுக்கு இருக்குது, பிபி இத்தனை பர்சன்டேஜுக்கு இருக்குது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி, சுகர் வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவுகளை நம்ம தேடி சாப்பிடும்போது இது மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். நாம் அந்த உணவுகளை தேடித்தான் வாங்கணும். இதை வாங்கிறதுக்கு நாம் கொஞ்சம் மெனக்கடணும். நானும் கொஞ்சம் பல பேர்கிட்ட வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் அவரோட பக்கத்தில் நம்ம கவனிக்கும்போது ஏதோ ஒரு வகையில் நம்ம தேடணுன்னா நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான். நான் தேடியிருக்கேன். ஓரளவுக்கு எனக்கு தேவையானது கிடைச்சிருக்கு. காய்கறிகளும் தானியங்களும் வாங்கிட்டுருக்கோம். எல்லாருமே அது மாதிரி வாங்கி சாப்பிட்ணும். நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய எதிர்கால சந்ததியினுடைய ஆரோக்கியம் இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு சரியாகாது. இதை இனிமேல் நம்மளுடைய வாழ்வியலாக மாற்றிக்கலாம். நன்றி.